இது கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு பாட்டு நிறைய வந்தது? அல்லேலூயா, நன்றிப்பா. இன்னும் கூட உபத்திரம் வரட்டும். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. அப்படித்தான் ஒரு பிரேயர் நடத்திட்டு போனேன். மனுஷனுடைய ஆவிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பார்த்தா நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து ஒருத்தருக்கு முறைச்சிட்டு எனக்கு போன் வருது. போன் பண்றாங்க, போட்டேப்பா. அப்போ நான் போறேன், பாடு வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். பார்த்தா ஒரு மனுஷன் மூலியமா ஒரு பாடு வந்தது. நான் என்ன சொல்லி போறேன், ஆண்டவரே இவ்வளோ நேரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போறேன். யார் பாடுபடுத்தினாலும் அந்த பாடுபடுத்துற மனுஷன் அந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு போனேன். அப்புறம் போனவன் ரிப்போர்ட் பண்ணவங்களும் இல்லை, அந்த பாடுபடுத்தணும் இல்லை. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மன் சொல்லுங்களேன், உலகத்துல உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்க, உலகத்தை நான் ஜெயிச்சேன்னு சொன்னேன். அப்ப பாடு இருக்கும். அம்மன் சொல்லுங்களேன், இதெல்லாம் பாடு இருந்தா நம்ம உண்மையா ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு சொல்றாதீங்க. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப முதல்ல அங்க சொல்லப்படுகிறது, பாதாள வாசல் உங்களை மேற்கொள்ளுவதில் இருக்குது. அப்ப உங்களை கூட பாதாளம் மேற்கொள்ளாது. பாதாளத்தில் இருக்கிற தீய சக்திகள் உங்களை மேற்கொள்ள விட மாட்டேன். அமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவுதான் உங்களுக்கு பாடு வந்தாலும் நீங்க ஆண்டவரை முறுமுறுத்து பேசக்கூடாது. எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கணும் எழுதப்பட்டிருக்குது. அப்ப எது பாருங்க, பாடுதான் உங்க வாழ்க்கைக்கு உயர்வை தரும். ஆமென், ஜெயத்தை தரும். அப்ப பாதாளம் வாசல் நம்மளை மேற்கொள்ளாது இருக்கணும்னா நம்மளுக்கு வர பாடுல நம்ம மனுஷனுடைய எண்ணத்தோட வாழக்கூடாது. பேதுரு சொல்றாரு, இந்த பாடு உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, என் பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறாயான்னு அங்க சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய எண்ணத்தோட இருந்தா தேவனுடைய காரியமெல்லாம் இடநிலை உண்டாக்குவாங்க. ஆனா தேவனுடைய எண்ணத்தோட வாழ்ந்தா தேவனுடைய காரியத்தை யாரும் இடரில் உண்டாக்கவே மாட்டாங்க. அமீன் சொல்லுங்க. சபைக்கு யாரும் தேவனுடைய எண்ணத்தோட வாழ்றவங்க, தேவனுடைய பிரசன்னத்தோட வாழ்றவங்க, தேவன் இன்னைக்கு வரணும், என்னை சந்திக்கணும், என்கிட்ட பேசணும், அவர் ஆவில நிரம்பணும், அவர் வல்லமையில நிரம்பணும் அப்படின்னு தாகத்தோட தாகத்தோட வரவங்கள தேவன் வந்து ஒரு நாளும் விட மாட்டாங்க. அப்ப நம்ம இங்க வந்து போறவங்க அத்தனை பேரும் மனுஷ எண்ணத்தோடயே வந்து மனுஷ எண்ணத்தோடயே திரும்பி போக கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம வரும்போது உண்மையா உங்க மூஞ்செல்லாம் இப்ப மாத்தி நிற்கிறாரு. அன்னைக்கு யாக்கோபு ஜெபம் பண்ணாரு, போராடி ஏசா கொலைக்கார எங்க அப்பா இறந்து போட்டோம், யாக்கோப்ப ஒரு கை பார்த்தரன். ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு, ஒரு நைட்டு முழுவதும் போய் வெளிய வரைக்கும் ஜெபம் பண்ணாரு. ஆமென். தூதன் சொல்றாரு, என்னை விட்டு நான் போறேன்றாரு. அப்ப கூட அவர் விடல. அல்லேலூயா. நம்ம கூட நம்மளுக்கு விரோதமா வர காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாத்தணும்னா, தேவனை போல அவங்கள மாத்தணும்னா நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஆதியாகமம் 32 அவர் ஜெபிக்கிறாரு. 33 யாக்கோபுக்கு விரோதமாக 400 பேர் அவரை எதிர்த்து நிக்க வராங்க. அந்த 400 பேரோட வர லீடர் முகத்தை பார்த்தா தேவனுடைய முகம் போல இருந்தது நாங்க எழுதப்பட்டிருக்குது. நம்ம முகத்தை கூட அப்படி மாத்தக்கூடாதா? சொல்லுங்களா? கொலைக்காரனா கொலை வெறியோட வந்த அந்த ஏசாவுடைய முகத்தை தேவன் மாத்துவாரானா, இந்த காலையில வந்த நம்ம சுபாவத்தை, நம்ம பழக்க வழக்கத்தை கர்த்தர் மாத்தக்கூடாதா? ஆமென். நம்ம முகத்தை கர்த்தர் மாத்தக்கூடாதா? நம்ம இருதயத்தை கர்த்தர் மாத்தக்கூடாதா? நம்ம சிந்தையை கர்த்தர் மாத்தக்கூடாதா? மாத்துவார். அப்ப பாதாளம், ஆமென் சொல்லுங்களா, பாதாள வாசல் ஒண்ணு மேற்கொள்வது ஃபர்ஸ்ட். அதுதான்
நீங்க பாத்தீங்கன்னா பாதாள வாசல் ஏன் மேற்கொள்ளனா, நம்ம நீங்க திருப்பி கூட அந்த மத்திய சுவிசேஷம் 16:23 வாசிங்களா? இடரல் பண்ணாத. சபைக்கு நம்ம யாருன்னா வரக்கூடாது, இடரல் உண்டாக்க கூடாது. இது கடவுள் உலாவுற இடம். இப்ப நம்ம எல்லாமே கடவுளை நம்பிதான் வந்துக்கிறோம். பிரசங்கம் பண்றேன்னா நான் தெய்வம் இல்ல, அந்த தெய்வத்தை பத்தி பேசும்போது உண்மையா கர்த்தர் என் கூடதான் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் போதிக்கிறேன், நானும் இப்ப நான் அந்த வசனத்தை நீங்க கேட்கிற பொழுதுதான் நானே கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன், தொடர்ந்து நாங்க கேட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணி இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இடரல் உண்டாக்காதன்றாரு. என் பின்னால போ சாத்தான, நீ இடரல உண்டாக்காதன்றாரு. ஆமென். நீ மனுஷனுக்கு தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறாயன்ற. அப்ப நம்ம மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை பேதுரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆவியில பேசுறாரு, ரெண்டாவது பார்த்தா மாம்சத்துல மனுஷனுடைய எண்ணத்துல பேசுறாரு. அப்ப நம்ம மனுஷனுடைய எண்ணத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 16:3. ஆமென் சொல்லுங்களா? நீங்க இந்த தமிழ்நாடு சுதந்திரிக்கிற நாள் வரப்போகுது, இந்தியாவை சுதந்திரிக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது. ஆமா, இந்த வருஷத்துல எழுப்புதலும் கூட வரலாம். நீ ஒன்ன பாருங்க, இந்தியாவில் எங்க பார்த்தாலும் இயேசு தான் தெய்வம் சொல்ற நாள் கட்டாயமா வரப்போகுது. அப்ப நம்ம உண்மையாவே அதுக்கு என்ன பண்ணோம், சுதந்திரிக்கப்போம். இங்க சொல்றாங்க, நான் அதுல 10 பேரும் ஒரு கூட்டத்தை மோசே அனுப்புறாரு, வேவு பார்த்துட்டு வர. வேவு பார்த்துட்டு வந்தவங்கள காலைப்போ யோசுவா வந்தான், அதுக்கு விசுவாசமா பேசுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். மீதி அத்தனை பேரும் நடக்காது நடக்காது நடக்காதுன்றாங்க. நீங்க யார் யார் விசுவாசமா பேசுவீங்க? இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவாரு. நாங்க இருந்த வண்ணமா இருக்க போறது இல்ல, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டுதான் போறாரு. எங்க வீடு நல்லா தான் இருக்க போகுது. எனக்கு ஆண்டவர் நல்ல வீடு வாங்கி தான் தர போறாரு. வாடகை கொடுத்ததெல்லாம் இப்ப போகும், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் மாற போகுது. ஆனா சர்ச்சை வர மாட்டேன். பக்கத்துல எங்கன்னா சர்ச்சை தான், அங்க போயிடும். ஆமென் சொல்லுங்களா? அப்போ ஜெயம் ஜெயங்கிறது முதல்ல அவங்க அந்த யோசுவா நாட்கள்ல விசுவாசமா அவங்களுக்கு இருந்தது, துதியா அவங்களுக்கு இருந்தது. நம்மள கூட விசுவாசமா இருக்கணும், துதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா. என்னாகும்? யாத்திராகும் 15ஆம் அதிகாரம் 1 வாசிங்களா? அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனை கடலிலே தள்ளினார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அவங்க பாடி துதி செய்தாங்க. நம்ம கூட நிறைய பாடணும். இப்ப நான் பாடினாவே யாரும் வாய் திறக்கவே மாட்டாங்க. பசங்க கையை கூட தட்டுறது இல்லை. ஆராதனை பண்ணும்போது பாரு, எங்க பிசாசுங்க ஓடும். காலையிலே பார்த்தேன், ஒரு பேய் என் தலைமூட்டுக்கு பக்கத்திலேயே நின்னுது. ஆமென் சொல்லுங்க. உங்களை வச்சுலாம் அங்க சண்டை போட முடியுமா? ஒரு அம்மா இப்படி சொல்றாங்க, தொடப்பு கட்டில அடிச்சா அப்ப கூட போக மாட்டேன். அதெல்லாம் போவாது. எல்லா அல்லேலூயா சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நீங்க துதிக்கிற துதி தான் எரிகோவை இடிக்கும், சமுத்திரத்தை இடிக்கும். பாரு, அங்க பாரு, துதிச்சாதானே உனக்கு கண்ணு மழைக்கு வராது. சொல்லுங்களேன்.
அப்ப இங்க பாருங்க, அந்த மிரியா அவங்களோட இருந்த பெண்கள் என்ன பண்றாங்க? துதிக்கிறது மட்டும் இல்ல, டான்ஸ் கூட ஆடுறாங்க. இப்ப நீங்க இங்க பார்த்தாலும் நான் பாஸ்டர் காயின் இது மாதிரி எதுனா பைத்தியம் பிடிச்சிட்டேன், என்ன இப்படின்றாரு அப்படின்றாரு. வீட்டில் போய் வர சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு எதுவும் ஆயிட்டு இருக்குது, இப்ப அடிக்கடிக்கு டான்ஸ் ஆடி காட்டுறாங்க இல்ல. வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாள் என்னும் தம்பரத்தை எடுத்துக்கொண்டா நடனத்தோட. ஆமே. இங்க பசங்களை கூப்பிடுறதே கஷ்டமாகுது. இப்ப லாஸ்ட்ல கூப்பிட்டா கூட பயமாகுது, முறைக்குதுங்க. ஆமன் சொல்லுங்களா? ஆமா. அப்போ வந்து நடனம் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஒரு பக்கம் விசுவாசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தேவனை துதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் முழு பலத்தோட தேவனுக்கு முன்பாக நடனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துறாங்க. ஏன்? பெரிய சமுத்திரத்தை அவரே பிளந்தாரு. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அவர் பிளந்து போட மாட்டாரா? உங்களுக்கு தடையா இருக்கிற காரியத்துல பிளந்து போட மாட்டாரா? செய்வாரு. ஆனா துதிக்கணும். ஆனா சில வாய் வரவே வராது. அப்படியேதான் மீறி சொன்னா ஆனா வீட்டுக்காரர் கொஞ்சம் முறைச்சு காட்டோம் அப்படின்னு மரியாதை கேட்டோம். எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சும்மா. ஆனா இங்க வந்து பாரு, நம்ம நீ நான் சொல்லு பாஸ்டர், உன் தொண்டை போனாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் எதுவோ உட்கார்ந்தேன் வந்தேன் போறேன். அப்படி இல்லை. இப்ப எரிக்க மாதிரி இடிய கூடாதா? சொல்லுங்களேன். அந்த யோசுவா அதிகாரத்துல 7 நாள் சுத்துறாங்க. 7 நாளும் சொல்ற யோசுவா சொல்றாரு, நான் சொல்லும் போது நீங்க ஆர்ப்பரிங்கன்ற, நானே தான் சொல்றேன். ஆனா வாயை தரகாத பாட்டிக்கு நிறைய உட்கார்ந்து. யோசுவா 7ஆம் அதிகாரம் 14. காலையிலே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். தப்பா சொல்லிட்டேன். 6ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 1 வாசிங்களா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஆமென். உங்க ஆசீர்வாதம் கூட அடையப்பட்டிருக்கலாம் இல்ல? அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆமென் சொல்லுங்களா? உங்க சரீரத்தில் இருக்கிற பலன் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற தேவைகள் இல்லாதபடி அடைக்கப்பட்டிருக்கலாம். நீ கர்த்தர் அதை திறக்க கூடாதா? அந்த மதிலை இடிக்க கூடாதா? அப்ப இங்க பார்க்கணும், அடைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தரும் வெளியே போல, ஒருத்தரும் உள்ளவும் வரலன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா அந்த அடைக்கப்பட்ட இடத்த மதுல யார் இடிச்சாங்க? கர்த்தரை துதிக்கிற துதி அந்த இடத்தை இடிச்சுதான். நீங்க கூட துதிக்க அப்ப கூட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி வரணும். நான் என்ன சண்டே கிளாஸ் டீச்சர் மாரி, நீங்க என்ன குழந்தை மாரியே இது பண்ண சொல்றது. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் எல்லாம் ஆவி போடுது. இந்த 6:14 ஆர்ப்பரிங்கள். ஆமென். நல்லா ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு பாப்பா கொஞ்சம் அழியா சொல்லு, காதுல போலியா? நல்லா அழியா சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் வாயை திறந்த பெருசாக திறந்துடுறாங்க. எப்படி ஹல்லேலூயா வருது? கைத்தறி காத்துல சோத்திரம். அப்ப இதுதான் பட்டணத்தை அந்த 20
எக்காலம் ஊதுகையிலே ஜனங்கள் ஆர்ப்பரிக்கையிலே எக்கால சத்தத்தில் ஜனங்கள் கேட்டு ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கை இடிந்து விழுந்தது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கர்த்தர் இடிப்பாரு. என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த வர போன 5 மாசங்கள் என்னென்ன தடைகள் உங்களுக்கு விரோதமா இருந்தது, நீங்க பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, நீங்க பெற்றுக்கொள்ற சமாதானத்துக்கு விரோதமா கர்த்தர் இந்த நாள்ல அதை இடிப்பார். இந்த முதல் வாரம், இந்த ஜூன் முதல் மாதம், இந்த முதல் வாரத்துல உங்களுக்கு விரோதமா எதுவா இருந்தாலும் இடிப்பார். ஆனா நீங்க தொண்டை என்ன பண்ணா, வாயை மூடிக்கணும். வாய் மூடிங்க எல்லாம் அப்படியே இருக்கணும். ஆராதனை முடிஞ்சு போற வரைக்கும் அப்படி இருந்தா ஆளுங்க இடியும். எதனா செவு இழிஞ்சுதான் நம்ம மேல விடும். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. நாங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல தூக்கமே இல்லாத போச்சு தெரியுமா? கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. உண்மையாவே நம்ம துதிக்கணும். அப்பதான் ஜெயத்தை கர்த்தர் தருவாரு. ரெண்டாவது அது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்குது மரணம் நம்மளுக்கு நேரிடாத இருக்கணும்னா இயேசுவின் ரத்தத்துல இருக்கிற ஜெயத்தை நம்ம சொல்லணும். ஆமென். ஆமா. யாத்திராகம் 12:23 வாசிங்களா. அதே போல வெளிப்படுத்தல் 11:12 வாசிங்களா. வெளிப்படுத்தல் 12 கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலில் இலைக்கால்கள் 2லும் அந்த ரத்தத்தை காணும் பொழுது ரத்தம் சங்காரங்கள் உங்கள் வீடுகளை உங்கள் அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென். என்ன வெளிப்படுத்தல் 11:12 வாசிங்களா. டக்குன்னு வாசிங்க. அது முடிஞ்சிட்டு ஏறி வாருங்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலேயும் ஜெயிச்சார்கள். உங்களுக்கு விரோதமா வர போராட்டங்கள பிசாசுடைய வல்லமையில நீங்க ஜெயிப்பீங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா மரணம் வந்தாலும் அதை ஜெயிப்பீங்க. மரணத்தை ஜெயிச்சவர் நம்ம ஆண்டவர் தெரியுமா? மரணமே உங்க வீட்டுல யாருன்னா வந்து பயம் காட்டுறாங்களா, அதுதான் போயிடும் இந்த வருஷத்தோட அது மாதிரி சொல்லாங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, மரணமே கூறு எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு சொல்லுங்க. எங்க ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சாரு இல்லையா? மரிச்சாரு. 3வது நாள் அந்த பிசாசு பார்த்தான், இயேசுவை சாவடிச்சுட்டா இனிமே எல்லாரையும் அவன் இஷ்டத்துக்கு ஆடலான்னு பார்த்தான். முடிஞ்சுதா? அங்க சொல்றது யோவான் சுவிசேஷம் 13 அந்த பிசாசை பார்த்து யூதாஸ் குள்ளகிற அசுத்தாவி பார்த்து சொல்றாரு, யூதாஸ் சீக்கிரம் காட்டி கொடுங்க, நீ செய்த சீக்கிரமா செய், சீக்கிரமா எதுக்கு சீக்கிரமா செய், அப்பதான் அவர் உயிரோடு இருக்கிற வல்லமையை காட்ட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா கூட மரணத்துக்கு எதுவான காரியங்கள் வந்தாலும் உங்க குடும்பத்துல எந்த வீட்டுல மரண பயத்தை பிசாசு கொடுத்தாலும் நீங்க அந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். எதை தெளிக்கணும்? நீங்க தெளிங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்துல வல்லமகுதுன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்துல மரணத்துக்கு எதுவான காரியங்களை தடுக்கிற அந்த வல்லமை அதுல இருக்குது. ஆனா நீங்க உச்சரிக்கணும். பார்வனுடைய தலைச்சல் பிள்ளையோ காவலிலே காவல் கெடுங்கள சிறையில இருந்த சிறைப்பட்டவங்க கைதிகளுடைய தலைச்சல் பிள்ளைகளும் எகிப்து தேசத்துல இருந்த தலைச்சல் பிள்ளைகளும் கர்த்தர் அழிச்சிட்டாங்க. அப்புறம் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரி
ம். எகிப்திலே உண்டாயிற்று. ம். சாவில்லாத ஒரு சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்தது இல்லை. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடு மட்டும் அங்க பாதுகாக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தம் பூசப்படாத வீடெல்லாம் மரணத்துக்கு எதுவான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. உங்க வீட்டுல அதை பூசக்கூடாதா? உங்க வாயில அதை சொல்லக்கூடாதா? சொல்றமா இல்லையா? வீட்டுல சில பேர் அநியாயம் ஜபமே பண்ண மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் போயிட்டா தான், ஐயா அம்மா நீ போயிட்டியம்மா நீ போயிட்டியம்மா. வீட்டுக்கு ஒரு ஆளா இருந்தா உன் முகத்தெல்லாம் வந்து பார்ப்பேன், அப்பப்ப வந்து கேட்பேன், ஐயோ அம்மான்னு. ஆனா அதுக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டுல ரத்தத்தை தெளிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். இன்னைக்கு உலக ஜனங்க என்ன பண்றாங்க? ஆமென். ஆமா, தெளிக்கிறாங்க. மஞ்சள் தண்ணி ஏதோ தெளிக்கிறாங்க. ஏன் தெளிக்கிறாங்க? எந்த ஆவிகளும் அந்த வீட்டுல வராத இருக்கிறதுக்கு தான் தெளிப்பாங்க. தெளிக்கிறாங்களா இல்லையா? அதை நம்ம மந்திரம் பண்றாங்க. எனக்கு தான் குறி வச்சுட்டாங்க போவேன் நானு. அப்ப உன்னை குறி வைக்கிறாங்க, நீ இயேசு ரத்தத்தை தெளிக்கூடாதா? ஆனா ஒட்டாரமா அது தூங்கும். ஒரு நாள் வியாதி வரும், ஐயோ அவதான் பண்ண அவதான் பண்ண அவதான் அவதான் பண்ண. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு பண்ணணும்? உங்களுக்குள்ள இயேசு ரத்தம் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அங்க பாக்குற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினாலையும் ஜெயிச்சார். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். வந்த வாயை தடுக்கிறதே இல்லை. இவங்களுக்கு ஒரு டான்ஸ் வர காட்டணும். என்ன அப்படின்னு அந்த பையன் ஒருத்தன் பின்னால உட்காந்துருந்தான். பாட்டு பாடின உடனே தான் அவன் தாவீது மாதிரி இப்படி பண்றான். அப்படி பண்ணக்கூடாது, சொல்லி பண்ணக்கூடாது. ஆராதனையில சொல்லாத துதிக்கணும். உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல உங்களுக்கு? சொல்லுங்க. இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும், இப்ப நான் ஒரு அறியாத தெரியாத வரைக்கும் எங்க ஃபேமிலிய அதுக்குள்ள நான் இட்டுன்னு போய்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் போவாத இடம் இல்லை, சுத்தாத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பூஜை பூஜை பாட்டு பாடியே வந்து வயிற்று அழகா நிரப்பின்னு வந்துடுவேன். அதெல்லாம் ஒரு நாள். ஆமென் சொல்லுங்க. இப்போ பாரு என் பையனை இப்ப நான் கும்புற சாமியை கத்து கொடுத்துறேன். அவன் கத்துக்கினான். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் பாடினா அவன் பாடுவான். நான் கோவப்பட்ட அவன் கோவப்பட மாட்டான். அப்ப முடிப்போம். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் துதிக்கணும், ரெண்டாவது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். தெளிப்பீங்களா உங்க வீட்டாண்ட? சொல்லுங்க. பாஸ்டர் சீக்கிரம் முடி, மழைக்க வந்து நிக்குது. முடிக்கிறேன். ஒரே ஒரு வாசனம். மூணாவது விசுவாசம் இருக்கணும். நீங்க உண்மையாவே இந்த வருஷத்துல இருந்த வண்ணமா கர்த்தர் உங்களை வைக்க மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களா. உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. நம்ம வந்து துர்செய்தி பேசக்கூடாது. ஆமா, அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அவர்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிச்சதுன்னு எழுதப்பட்டிருக்குது. உங்க விசுவாசத்துல கூட உலகத்தை ஜெயிப்பீங்க. அப்போ நம்ம உண்மையா விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களா. உங்க கடை பொண்ணு இல்லைனாலும் வெள்ளி இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, விசுவாசம் இருக்குதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கேளுங்க, விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இருக்குதா? வீட்டுக்கு போனோடனே பிரியாணி சாப்பிடணும் விசுவாசம் இருக்குதா? வீட்டுக்கு போனோடனே மீன் குழம்பு சாப்பிடணும் விசுவாசம் இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒருத்தருக்கு கேளுங்க. நாங்க இது மாதிரி தான் சொன்னோம். ஒரு வாரம் பிரியாணி வரேன்னு சொல்லி இங்கே பேசி போனேன். வெளியே போற புளியாந்தோப்பு பிரியாணி காத்துனுக்குது.
ஐயோயோவா? யார் அது ஐயோன்றது? ஆமா, அப்ப அது வேலைக்கு ஆகாது. அப்ப பட்னி தான் அது இன்னைக்கு. ஏசப்பாவா? இஸ்ரவேல் ஜனங்க அது மாதிரி தான். மன்னாவை தரேன்றாரு, காடையை தரேன்றாரு, முறுமுறுப்பு தான் அதிகம். நீங்க சோத்திரம். ஒரு வசனத்தை மட்டும் யாத்திராகும் 16:2 வாசிங்கள, நம்ம ஜெபம் பண்ணலாம். முறுமுறுத்து. ஆமே. எதுக்கு முறுமுறுத்தாங்க? அதுல கீழே வாசிங்க 3. கறி சில பேர் கடையே பக்கத்துல வச்சுன்னு இருப்பானுங்க இல்ல? நீங்க பாத்துக்கிறீங்களா? நல்லா வறுத்து வச்சா போதும், கறிய நல்லா சேவா மாரி வச்சா போதும். சில பேர் நாக்கு அப்படியே போயிடும். கடை எடுத்துன்னு வந்துருமா, நீ அப்பப்ப போவாத. உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியா கொல்லும்படி ஆமே. உங்க வாழ்க்கை வண்ணாந்தரமா இருந்தாலும் உங்களை திருப்தி ஆக்குற தேவன் உங்க பக்கத்துல இருப்பார். உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்க எப்பவும் வந்து விசுவாசிக்கணும். விசுவாசிப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 9 அப்போதும் சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்களுக்கு உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றார். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. ஆமென். உங்க மேல கூட கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்குது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கினா ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய மகிமை இறங்கினா மன்னா வரும். நீங்க கேட்கிற திருப்தி வரும். ஆமென் சொல்லுங்களா? இங்க நம்ம பாக்குறோம் கர்த்தருடைய மகிமை இறங்கினது இருக்குது. இறங்கினோடனே அங்க என்ன நடக்குது? அது 13 வெடிகாலத்தில் சுற்றி பனி பெய்தது. பெய்த பனி நீங்கின பின் வனாந்தரம் எங்கோ உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி கொடியதனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா தெரிஞ்சீங்க. இப்ப நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போறோம். நீங்க யாத்திரை என்னாகும் 10 அதிகம் லேவியராக 10 தெரியும். 6 மோசையும் லேவியராகத்துல எழுதப்பட்டிருக்குது. அவங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவனுடைய மகிமை அந்த ஜனங்க முன்னால காணப்பட்டது இருக்குது. என்னாகும் 14 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. மோசைய 6 முறுமுறுத்து பேசும்போது தேவனுடைய மகிமை அந்த இடத்துல காணப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த மண்ணாவை காடை கொண்டு வர தேவனுடைய மகிமை காணப்பட்டதுன்னு இருக்குது. தேவனுடைய மகிமைன்றது வந்து அவன் சொல்லுங்க, நீங்க அவரை மகிமைப்படுத்த உங்களுக்கு என்ன தேவையோ அதை கட்டாயமா அவர் தருவார். நீங்க மகிமைப்படுத்துவீங்களா? விசுவாசத்தோட மகிமைப்படுத்துவீங்களா? சொல்லுங்களா? சொல்ல மாட்டேன். மகிமைப்படுத்தணும். நீங்க எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துறீங்களோ சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்துல பார்த்தா தெரியும். நீ விசுவாசிப்பியானா தேவனுடைய மகிமைய காண்பா என்று நான் சொல்லலையான்னு சொல்றாரு இயேசு. ஆமென். நீங்க எல்லாம் விசுவாசிப்பீங்களா? சொல்லுங்க. யாராவது விசுவாசிக்கிறீங்க? நல்ல சாப்பாடு ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் முழுவதும் உங்க குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்க சேலரி எல்லாம்
கர்த்தர் மாத்துவார்னு விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. விசுவாசம் தான். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? கிரியை செய்வாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் எந்த மார்க்கெட்டுக்கு அவர் அனுப்பல, எந்த கடைக்கு அவர் அனுப்பல. ஆமென் சொல்லுங்களா. அவங்க இருந்த இடத்துலயே அவங்களுக்கு வேண்டியதை தேவன் கொண்டு வந்து கொடுத்தார். உங்களை கூட கர்த்தர் அப்படி நடத்துவார் தெரியுமா? அதுதான் ஜெயம். அவங்க வாழ்க்கை ஜெயமா இருந்துதான். உங்களை கூட கர்த்தர் ஜெயமா நடத்துவார். அதுக்கு என்ன தேவை? சொல்லு. அந்த தீமோத்தெல்லாம் பார்த்தா 1 தீமோத்துல விசுவாச கப்பலை கவுத்து போட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்கும். விசுவாசத்தை சேதப்படுத்தினாங்கன்னு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பேர் விசுவாசத்தை கவுத்து போடுவாங்க. நீ நல்லா இருப்பான்னா போதும், அப்பதான் எதுனா உடம்புல இருக்கும். டாக்டர் கிட்ட போய் சொன்னா உனக்கு இதாயிடும் அதாயிடுன்னு சொல்லும் போது உடனே விசுவாசமா இல்லாத போயிடுது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. விசுவாச கப்பலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்த கூடாது, கவுத்து போடக்கூடாது. உங்க கிட்ட யாருன்னா ஒருத்தர் துர்சேதியா பேசினா கூட நீங்க என்ன சொன்னா, கர்த்தர் மாத்துவாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் தருவாரு. நீங்க இதே மாதிரி பண்ணாத்தீங்களா? தருவாரு. எங்க தர முடியும். பஸ்ஸு கூட துட்டு போனோம். அவர் பேசுற பேச்சு சீக்கிரம் முடிங்க. வீட்டுல போய் மீனை வாங்குறதா, கறியை வாங்குறதா, எதை வாங்குறதா, எங்க அம்மன் சொல்லுங்களேன். இது மாதிரி நம்ம முறுமுறுத்து பேசக்கூடாது. நீங்க சொல்ல, நீங்களாம் பாஸ்டர்ல, உங்களுக்குலாம் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காது. நான் விசுவாசத்தை தான் கர்த்தர் கிரியை செய்வேன். நீங்க விசுவாசிப்பீங்களா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தம்பி பேசக்கூடாது. ஏன் இப்படி டீம் மாதிரி உட்காந்து எப்படி உட்காரு? இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது. இப்படி உட்காரு, அப்படிலாம் உட்காருன்னா இது இந்த சிம்ம தட்டாது. நல்லா உட்காருமா அண்ணா. குழந்தை சரி, நம்ம முடிப்போம். குழந்தைங்களுக்கு பசி எடுத்துச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்? சபைக்கு விரோதமாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? மரணமே உன் கூறு எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க இருக்குது. அப்ப நம்ம சபைக்கு வருது மனுஷனா வந்தாலும் தேவனுடைய காரியத்தை கத்துக்கின்னு தேவனை போல வாயறதுக்காக தான் ஜபம், சர்ச்சை, ஆராதனை. ஆமென் சொல்லுங்களா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா மோசே நடத்தின மோசையே என்ன பண்ணிட்டாங்க? எதிர்த்து நின்ட்டாங்க. ஆனா அவர் சொல்ற, நான் இதெல்லாம் பண்ணல, என் மனதளவு உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் பண்ணல. ஆனா கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். எல்லாருக்கும் நடந்தது போல உனக்கு நேரிட்டா நான் பண்ணு நினைப்பேன். ஆனா கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார்னு பூமி வானத்தை வாயை திறந்து அவர்களை உயிரோட பாதாளத்துல இறக்குனாங்கன்னு எழுதப்பட்டது. கொடூர் விழாதுனா. அப்ப எந்த நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களா. நம்ம வளராத வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை வராது. எவ்வளவு நம்ம வளர்றோமோ அந்த வளர்ச்சி சபைக்கு ஒரு தூணா மாறணும் இல்ல? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துறாரா? கர்த்தர் உங்களை எல்லா காரியத்தையும் கத்து கொடுத்து நடத்துறாரா? நீங்க சபைக்கு ஒரு தூணா மாறணும். ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இந்த கூட்டத்தை இப்படி நடத்தலாம். இப்ப நாங்க 2 நாள் போன வாட்டி நடத்தினோம். அது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. சரி, நம்ம மாசமானா 1 வாரம் 1 நாள் அமாவாசை ஜபம் வைக்கணுங்க. ஏன்னா அமாவாசை ஜபத்தால் தான் நாங்க வெளியே வந்தோம். ஆமென் சொல்லுங்களா. தேவன் அதம் பண்ணுவார். ஹalleluya. துதிதா எல்லா சாத்தானிகளை தேவன் அதமாக்குவார். ஓ ரபா நீரபா நூரபா. பைபிள் சொல்லுது, மரித்தவனும் மௌனத்துல இருக்கிறவனும் கர்த்தரை துதிக்க மாட்டான். உயிர் உள்ளவர்கள் தான் கர்த்தரை துதிக்க முடியும். ஹalleluya. நம்ம ஜீவனோட கர்த்தரை துதிக்க வேணும், நீ பலத்தோட கர்த்தரை துதிக்க வேணும், ஆவியோட கர்த்தரை துதிக்க வேணும். ரபா நிக்கபா ஓ ரபா சந்தரபா. ஒரு நாள் இந்த சத்தம், ஒரு நாள் இந்த தொண்டை மூழ்கிதான் சாப்பிட போகுது, மண்ணுக்குதான் போக போகுது. ஆனா உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிப்போமா. உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆயுசு நாட்கள் தாங்கப்பா, உங்க துதிக்கு எனக்கு ஆயுசு நாட்கள் தாங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க.
ஜீவனை தாங்கப்பா, எனக்கு ஜீவனை தாங்கப்பான்னு சொல்லி பாருங்க. நம்ம சரீரத்தில் எல்லா வியாதிகளையும் மாற்ற வல்லமுள்ள தெய்வமா அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகத நாமா நீ நாமா ஓ ரகத ராமா துதிப்போமா. ரக ரபா ரமா ஷகத ரனா நியா நியாக்கரா ஓ சந்தர ரதரமா நியாக்கரபா ரத ரத ரல நிமாக்கரா ஓ துரக ரல மக்கரபா நிரத ரபா நிரத ரமா ஓ சந்தர ரதர ரபா நியாக்கரபா. நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுவே நன்றி செலுத்துறோம். இரண்டாவது சொன்னது போல உண்மையாகவே இயேசுவின் ரத்தத்தை நம்ம வீடுகளில் தெளிக்கணும். இந்த 2-3 நாள் அசுத்தாவியோட போராட்டம் என்னப்பா, பிசாசு வந்தா என்ன செய்ய போற நீங்க நினைக்கலாம். ஒண்ணு என்கிட்ட கர்த்தர் காமிச்சாரு, கண்ணாடியை போல பிரச்சனை குத்து நம்ம மனசுல சுக்குநூறு ஆக்குவானா. ரெண்டாவது நம்ம பர்சுல இருக்கிற பணம் திருடு போவோம், நம்மளுக்கே தெரியாது. பணம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கும், வீண் செலவாயினே இருக்கும். செலவு எதனால ஆச்சு? வெச்ச பணம் இல்லையே, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா சாத்தானுடைய வேலையா தான். நம்ம வீட்டுல பர்சுல இருக்கிற பணம், நம்ம பீரோல இருக்கிற பணம் நம்ம தெரியாத, நம்மள அறியாத கூட திருடு போயிட்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாது, எதனால நடக்குது தெரியாது. அசுத்தாவுடைய தந்திரங்கள் இப்படி எல்லாம் நடக்கும். அவைகள் வீட்டுக்குள்ள வரலன்னா, கண்ணாடி போல குடும்பம் உடைக்கப்படக்கூடாதுன்னா நீ என்ன சொல்லி இயேசுவின் ரத்தம் தெளிக்கணும், பீரோல தெளிக்கணும், வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுங்களை தெளிக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற 4 பேர் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கணும். 5 பேர் இருந்தா தெளிக்கணும். 6 பேர் இருந்தா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். நீ சொல்ல மாட்டா கர்த்தர் கிரியை செய்வாரு. நீ மரணமா இருக்கானா கர்த்தர் அமைதியா தான் இருப்பாரு. ஓ ராபா நீ ராபா தூராபா நீ ராபா அவர் தான் தாவீது சொல்லிட்டு போறாரு. நீ தேடனா அவர் உனக்கு தென்படுவாரு. நீ தேடாத போயிட்டா அவர் உன்னை கைவிட்டுருவாரு. நீ தேடாத போயிடக்கூடாது. கர்த்தரை ஒவ்வொரு நாள் தேடும் போதுதான் இயேசு உனக்கு தென்படுவாரு. ராபா நீ ராபா நீ ராபா. மூணாவது சொன்னது போல விசுவாசம் என்ற கப்பலை நம்ம சேதப்படுத்த கூடாது. நம்ம பேசுற பேச்செல்லாம் பேசும்போது கர்த்தருடைய பேச்செல்லாம் நம்ம எப்படி பேசலாம்? இதெல்லாம் எப்படிட்டா பேசணும், கம்பீரமா பேசணும். ஆனா நம்ம மத்த மனசு உடைக்கிற போல பேசக்கூடாது. சாத்தானுக்கு முன்பாக கம்பீரமா பேசணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக தாழ்மையா பேசணும். அப்பதான் அவனோட விசுவாசம் என்ற கப்பல் வந்து சேதப்படுத்தாத இருக்கும். ராபா நீராபா உன் விசுவாசனை பெருக செய்யணும். நீ ராதா நம்மா நீ ராதா ராபா. ஓ சாத்தானுக்கு நீ பயப்படக்கூடாது. நீ சொல்ல போல சாத்தா ஓடுவான். ஆனா நீ சேதப்படுத்தாத ஆளா இருக்கணும். நீ இன்னும் விசுவாசத்துல மக்களை சேர்க்கிற ஆளா இருக்கணும். நீ விசுவாசத்துல அநேகர ரட்சிப்புகளை பண்ணுவார் ஆளா இருக்கணும். நீ சொல்ற வார்த்தையை சாத்தா பயந்து ஓடுவான். ராபா நீராபா நீராபா. உங்க விசுவாசம் உங்க வார்த்தையினால அநேகர் கீழே தள்ளுறா நீ ஆளா இருப்பானா? உன் வார்த்தையில மதிப்பே இருக்காது. ராபா நீமா நிக்காபா தூராபா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறையா. இந்த நாள் ஆராதனை ஒரு விஷயம் கூட உங்க ரத்தத்துக்குள்ள விசேஷமா நாங்க சபையாரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் திருவிழா நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், கையில நான் ஜெபித்திருக்கிறோம், பேர் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். எங்களுடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற எங்க ஜனங்க ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு நீ சொன்ன வார்த்தையை பிடிச்சு ஜெபித்திருக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த 3 விதமான காரியத்தையும் இயேசுவின் ரத்தத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசம் ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரும் ராஜா நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை ஒவ்வொருத்தரும் மேல வைப்பீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பத்திலே தொடங்கிட்டப்பா. ஆரம்பத்திலே உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், உங்களை சவிப்பேன், சவிப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுடுங்கப்பா. 31ஆம் தேதி கூட இந்த பலிபீடத்தில் பேசுற வார்த்தை இப்ப வரைக்கும் நிறைவேறி வருது. இந்த வருஷத்துல அநேக பிள்ளைகள் படிப்பாங்க, பாஸ் பண்ணுவாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க. 31ஆம் தேதி சொன்னது 5 மாசம் கழிச்சு பிள்ளைகள் எல்லாரும் எங்க சபையில இருக்கிற பிள்ளைங்கள பாஸ் பண்ணி காலேஜுக்கு போற அளவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுறீங்களா? எங்க விசுவாசத்தை நம்ம இப்படிதான் சொல்லணும். எங்க விசுவாசம் எங்க கப்பலை நாங்க சேதப்படுத்த கூடாது. எங்க வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் ஏசப்பா தருவாரு, ஏசப்பா செய்வாரு, ஏசப்பா எனக்கு பண்ணுவாருன்னு விசுவாசம் நாங்க வளர்க்கிறவங்களா மாறணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவங்களா காணப்படணும்பா. ஒவ்வொரு நாளும் ஒரு ரத்த கோட்டையில எங்களை ஒப்பு கொடுக்கணும்பா. எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். அது மூலமா நாங்க ஜெயத்தை அடையணும். எங்க தோல்வியில ஜெயமா மாற்ற தெய்வம்
செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை இந்த நாள்ல நீ மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளத்தின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.